வணக்கம். கதை சொல்லும் நேரத்துடன் இணைப்பவள் உங்கள் கௌசி. ஜெர்மனி பெர்லினில் வாழ்கின்ற எழுத்தாளர் போன கருணாகரமூர்த்தி அவர்களுடைய வனம் திரும்புதல் என்ற நூலிலிருந்து ஒரு கதை எடுத்து வந்திருக்கின்றேன். வாருங்கள் கதைக்குள் போவோம். டொனோவெட்டர், இதுதான் கதையின் பெயர். நான் போக வேண்டியிருந்த மருத்துவமனை பெர்லின் பெருநகரத்திலிருந்து சற்றே விலகி வளமனைகள் ஐதாகவும் பசுமரங்கள் அடர்ந்ததுமான சேலண்டோஃப் என்னும் வனப்பான பகுதியில் ஒரு கோடைக்கால வாசஸ்தலத்தை போல அமைந்திருக்கிறது. 40 கடந்துவிட்ட யௌவனர்களைப் போல் வேறுபாடின்றி ஒவ்வொரு 3 மாதமும் கட்டாய குருதி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இங்குள்ள மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் பரிந்துரைக்கின்றன. உடலுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளை அவற்றின் ஆரம்ப நிலையிலேயே கண்டு சிகிச்சை செய்து மருத்துவ செலவினத்தை குறைப்பதே அவர்கள் எண்ணமாயினும் அது மனுஷர்கள் யாபேரும் பிரீதி கொள்ளும் சாங்கியந்தானே. அவ்வாறு கடந்த வாரம் என் குருதியில் செய்யப்பட்ட சோதனையின் பெறுபேறுகளை அறிவதற்காக குடும்ப மருத்துவரிடம் சென்றிருந்தேன். அவரின் ஆய்வுகூட அறிக்கையை பார்த்துவிட்டு, நான் இதுவரை தந்த மருந்துகளில் எதிர்பார்த்த அளவுக்கு உம்முடைய ஹோமோன் டிஸ்டர்பன்ஸ் முன்னேற்றம் காணவில்லை. அதை கட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் வேறு பிரச்சனைக்குள்ள அது உம்மை இட்டு செல்லக்கூடிய ஆபத்து இருக்கு. இதுல சிறப்பான ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனை சேலண்டோஃபில் இருக்கு. கடிதம் தாரன், நீர் ஒரு வாரம் போய் அங்கே இருந்து உங்களை டியூன் பண்ணி கொள்ள முடியுமா என்று கேட்டார். மனுஷ உடம்பும் மகிழ்ந்து போலத்தானோ, அப்பப்ப டியூன் பண்ண கொள்ள. அவர்தான் என்ன 15 வருஷங்களாக கவனித்து வரும் குடும்ப மருத்துவர். அவரே பரிந்துரைக்கின்ற போது ஒரு வாரம் விடுமுறை போல கழித்து விட்டு வர கசக்குமா என்ன? உடனே சம்மதித்தேன். ஜெர்மனியில் நல்ல மருத்துவர்கள் சும்மா காசு பார்ப்பதற்காக தம் நோயாளிகளை வைத்து நோந்து விளையாடி கொண்டிருப்பதில்லை. விஷயம் தங்களுக்கு பிடிபடவில்லை என்றால் அப்பிரச்சனை சார்ந்த விற்பனர்களிடம் அனுப்பிவிடுவார்கள். அடுத்த வாரமே சுரங்க தொடரொந்திலும் பேரிந்துலுமாக 1 மணி நேரம் பயணத்தில் சேலண்டோஃபுக்கு போய் எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஹேலியோஸ் கிளினிக்கும் ஏமில் ஃபன் பெரிங் என்னும் மருத்துவமனையில் அனுமதி பெற்றேன். எனக்கு இருந்த ஹோமோன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் இப்பிரச்சனைக்கு ஒவ்வாமை, ஓய்வின்மை போன்றவற்றுடன் உளவியல் விஷயங்களும் காரணிகளாய் அமைவதால் மருத்துவமனையில் இத்துறை சார்ந்த மருத்துவர்கள் அனைவரும் தேவதைகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அன்புடனும் பரிவுடனும் அங்குள்ளவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். நான் அங்கு சென்று என் பெயரை சொன்னதும் அது அவர்களது கணினியில் இருந்ததால் செவிலி ஒருவர் என்னை நேரடியாக அழைத்து சென்று வார்டில் அனுமதித்தார். செவ்வக வடிவிலான வார்டின் வாசலுக்கு இடது பக்கத்தில் 1ம் வலது பக்கத்தில் 3மாக 4 படுக்கைகள் இருந்தன. எதிர்ச்சுவர் பக்கச்சுவர் என முழு நீளத்துக்கும் கண்ணாடி சாளரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதனூடாக அவளாகத்தின் பின்பக்கத்தில் உலங்கு வானூர்திக்கான இறங்குதளமும் அதற்கு பின்னால் பேர் தெரியாத மரங்களும் கோடைகால ஆரம்பத்தில் பூக்கள் நிறைந்த பல வரிசைகளில் நின்றன. அவற்றின் கீழே காலார நடப்பவர்கள் அமர்வதற்கான வாங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. வாசலுக்கு இடது பக்கமாக இருந்த கட்டிலில் எம்மவருக்கு இசைவான தோலில் நிறத்திலும் மெலிந்த உடல்வாகோடும் 20-22 வயது மதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் படுத்திருந்தான். ஒருவேளை அவனும் நம்மாளாக இருப்பானோ என்ற என் எண்ணம் அவன் எனக்கு ஒரு முகலோகனமோ முகமனோ சொல்லாததில் கலன்றது. வலது பக்கம் இந்த கட்டிலில் படுத்திருந்த ஜெர்மன்கார கிழவன் எனக்கு குட்டன் டாக் என்று முகமன் சொன்னார். அவர் அதை அடுத்து காலியாக இருந்த கட்டில் எனக்காக காத்திருந்தது. கூட வந்த செவிலி அந்த கட்டிலை எப்படி பொத்தான்களை அமைத்தி உயர்த்துவது, தாழ்த்துவது, மடக்குவது, சரிப்பது என்ற வித்தைகளை காட்டி தந்தார். என்னிடம் அனுமதி கேட்டு பயண உரையில் இருந்த என் உடுப்புகளை எடுத்து எனக்கான ஆடை அலமாரியில் அடுக்கியும் ஹேங்கரில் தொங்கையும் விட்டு செய்து காஃபியோ பானமோ குடித்து விடாதீர்கள், உங்களுக்கான குருதி மாதிரியை நான் சேகரிக்க வேணும் என்று சொல்லிவிட்டு சென்றார்.
உடனே வேறொரு செவிலி வந்து என்னிடம் குருதி மாதிரியை சேகரித்ததும் முன்னவர் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து தந்தார். செவிலிகள் அறையை விட்டு நீங்குவதற்காகவே காத்திருந்தவர் போலிருந்த ஜெர்மன்கார கிழவர் என்னை செவிக்கு உட்படுத்தினார். என் பூர்வீகத்தை உள்ளபடியும் ஏனைய பிற தகவல்களை கொஞ்சம் முன்னே பின்னே மாற்றியும் அவருக்கு சொல்லி வைத்தேன். கிழவர் அங்கிருந்து மெட்டைய செதுவும் தன்னுடன் அத்தனை அளவளாவுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஒரு மருத்துவர் அந்த ஒல்லியான இளைஞனின் ரத்த அழுத்தம், கண்கள், தொண்டை எல்லாவற்றையும் சோதித்தார். உனக்கு இப்போ என்ன செய்கிறது? மயக்கமாக இருக்கிறதா, களைப்பாக, பலவீனமாக இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டார். எந்த கேள்வியையும் அவனால் புரியவோ பதிலளிக்கவோ முடியவில்லை. மனநலம் குன்றியவன் போல சிரித்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் பொறு என்பதை போல மருத்துவர் சைகை பண்ணிவிட்டு போய்விட்டார். என் அயல்கட்டில் கிழவருக்கு பெயர் ஸ்டேவர். எனக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தானும் மனைவியும் ஸ்ரீலங்காவுக்கும் மாலதீவுக்கும் போன ஒரு சுற்றுலா குழுவுடன் சென்று வந்த விஷயம் என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கிய சமாச்சாரமாக அவருக்கு இருந்தது. அன்று மாலையே தன் மனைவிக்கு அலைபேசியில் என் பக்கத்து கட்டிலுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் வந்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தினார். தேயிலை செடிகளையும் செடியில் பழுத்திருந்த பப்பாளி அன்னாசி பழங்களையும் யானையையும் தான் அங்கேதான் முதலில் நேரில் பார்த்ததாகவும் சொன்னார். இணைவுக்கு முன்னதான கிழக்கு ஜெர்மனியில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த நாட்டின் உற்பத்தியான காய்கறிகள், கனிகள், சீனி கிழங்குகள் தவிர பிற நாடுகளில் உற்பத்திகள் எதுவுமே தெரிந்திராது. மா, பலா, வாழை உட்பட என்பது குசுறு தகவல். ஸ்ரீலங்காவில் தெருக்கரையோரத்தில் சில சனங்கள் வாங்குன்றில் அமர்ந்து கொண்டு கையேந்தி உணவகமாயிருக்கலாம் சோற்றை குழைத்து கைகளால் சாப்பிட்டதை சற்றே எள்ளலாக சொன்னார். ஸ்டாவோய் போலந்தின் எல்லையில் உள்ள மெக்லன்பர்க் என்ற இடத்தில் பிறந்தவராம். தற்போது பெர்லின் எல்லையிலிருந்து தெற்காக 12 கிலோமீட்டர் தொலைவில் டெல்டோ என்ற இடத்தில் சீவியம். நான் போரின் போது எத்தனை பிணங்களை பார்த்திருப்பேன், குவியலாயும் சிதறலாயும் என்பதை தனக்கிருக்கும் ஒரு விசேஷ தகுதியை போன்று பீற்றினார். எப்பேர் வழியானாலும் சரி, அவர் பார்த்த போரின் நேரடி அனுபவங்களை கேட்டறிய வேண்டும் என்றிருந்தேன். எவ்வளவு முயன்றும் குண்டுகள் விழுந்து வெடிப்பதையும் தாங்கள் பதுங்கு குழிகளுக்குள் குதிப்பதையும் பிணங்களையும் தவிர அவர்களிடம் இருந்து வேறு எதையுமே பெற முடியவில்லை. அடால்ஃப் ஹிட்லர், அடால்ஃப் ஐஷ்மன், ஹிம்லர் இவர்களில் எவனையாவது நேரில் பார்த்திருக்கிறாயா என்றால் அதற்கும் இல்லை என்று தலையை ஆட்டினார். என்னுடைய சம்வாதங்கள் வளர்ந்து இப்போது ஒருவரையொருவர் ஒருமையில் விழிக்கும் அளவுக்கு நெருங்கி வந்திருந்தோம். ஒருமுறை பேச்சிலேயே, நீ நல்லா தண்ணி அடிப்பாயா என்றார். சுமாராய் அடிப்பேன். எப்படி, ஒரு நாளைக்கு ஒரு போத்தல்? இல்லை, வாரத்துக்கு ஒரு ஹோனியாக் ஸ்காட்ச் என்றால் 10 நாளைக்கு வரும். அதென்ன ஹோனியாக் என்றால் ஒரு வாரம், ஸ்காட்ச் என்றால் 10 நாள். பொதுவாக பல்பொருள் அங்காடிகளில் ஹோனியாக் 760 மில்லி லிட்டர் போத்தல்களில், ஸ்காட்ச் விஸ்கி 1000 மில்லி லிட்டர் போத்தல்களிலுமே கிடைக்கும் என்ற சூத்திரம் பெம்மானுக்கு தெரிந்திருக்கவில்லை. சரி, நீ நிறைய குடிப்பியா ஸ்டேவ்? அது மட்டும் கிடையாது, குடிப்பழக்கம் எனக்கு இருந்திருந்தால் நான் இத்தனை வயதுக்கும் வாழ்ந்திருக்க மாட்டேன். அது எப்படி சாத்தியமாயிற்று? டான்னா வெட்ட, அது நெடிய கதை என்று பீடிகை போட்டது ஸ்டோவே. இந்த டொன்னா வெட்ட என்பதற்கு நேரடியாக இடியுடன் கூடிய காலநிலை என்றே அர்த்தம். ஆனால் லிட்டரல் ஆக அதிசயம், அற்புதம், அபூர்வம் என்ற பொருள் கொள்ளப்படும். சிலர் பேச்சிடையே கெட்ட அல்லது நாளாந்த வார்த்தைகளை சேர்ப்பதை போல இவரும் அடிக்கடி டொன்னா வெட்டர் என்னும் மிளகை சேர்த்து ரசமூட்டுவார். கொஞ்சம் எடுத்துத்தான் வைக்கிறது. பின்னும் கண்களை மூடி சிந்திப்பது போலொரு பாவனை பண்ணிவிட்டு சொல்ல தொடங்கினார். அது போர் நடந்து கொண்டிருந்த நேரம். எனக்கு 12 வயது. வீட்டுக்கு பின்புறமாக வெட்டி மூடப்படாதிருந்த 2 மீட்டர் ஆழமான பதுங்கு குழிக்குள் விழுந்து என் மண்டையை உடைத்து கொண்டு விட்டேன். கண்ண மண்டையில் 10 இலைகள் போட்டு என்னை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் வைன், பியர் போன்ற மென் சோமபானங்கள் குடித்தால் கூட பக்க விளைவுகளாக கண்ணமண்டையின் நரம்புகள் புடைத்து தாங்க முடியாத தலைவலி உண்டாகி
மூஞ்சை சிவந்து எரிவு எடுக்க தொடங்க பபூன் குரங்கை போல ஆகிவிடுவேன். உலகத்துக்கெல்லாம் போதையும் களிப்பும் தருகிற மதுவகை கூட எனக்கு எரிச்சலையும் கடுப்பையுமே தருகிறது. முயற்சித்த ஒவ்வொரு தடவையும் அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நான் அந்த பசாச தொடுவதில்லை. கண்ணமண்டையில் சாய்வாக ஓடும் ஒரு தனியான இரும்பு பாதை போல ஜிப் வைத்து தைத்ததை போல காயத்தின் நீண்ட வடு இன்னும் அவர் தலையில் தெரிகிறது. டான்னா வெட்டர் என்றேன். குடிக்காமலே அப்படித்தானே இருக்கிறாய் என்று சொல்லவும் வாயில் வந்தது. அதை மாற்றி, அடடா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மதுவோட குரங்கு அவதாரம் எடுக்க முடிகிறது, அது எல்லோருக்கும் வாய்க்காதாக்கும் என்றேன். ஆகிலும் என் நினைவுகள், அட, அந்த பசாசு அப்படியான ஒரு பக்க விளைவை எல்லோருக்கும் கொடுத்து தொலைக்கலாமே என்று வேறொரு திசையில் ஓடத் தொடங்கின. சற்று நேரத்தில் வேறொரு பெண் மருத்துவர் வந்து, என் பெயர் ஜூலியா, உங்களின் ஹவுஸ் ஆர்ட்ஸ் என்று அறிமுகம் செய்துவிட்டு, பின் முடிந்தால் நீங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்தாக வேண்டும் என்றார். முடிந்தவரையில் சிறப்பாக செய்வேனே என்றேன். அவர் நன்றி சொல்லிவிட்டு முதல் கட்டிலில் படுத்திருந்த அந்த ஒடிசலான பையனை காட்டி, உங்களுக்கு தெரிந்த மொழியில் அவனுக்கு என்ன பிரச்சனை என்றும் இப்போது ஏதும் வலியுண்டா என்றும் கேட்டு சொல்லுங்கள் என்றார். மருத்துவரின் கோதாவில் அவனருகில் போய், ஹே, உனக்கு என்ன மொழி தெரியும் என்று கேட்டேன். ஆன்லி அரபிக் என்றான். எவ்வளவு காலம் இங்கே இருக்கிறாய் என்று ஆங்கிலத்தில் கேட்டேன். புரிந்து கொண்டு முதலில் 3 விரல்களை காட்டியவன் சடுதியில் ஒன்றை மடக்கி ஜெயலலிதாவை போல் 2 மட்டும் காட்டினான். ஓகே, உனக்கு இப்போது என்னதான் பிரச்சனை என்று கேட்கவும் முழு வயிற்றிலும் தோசை பார்ப்பதை போல சுற்றி தடவி காட்டி அவ்வா அவ்வா என்றான். நாங்கள் எங்காவது வலித்தால் ஐயோ என்பதை போல் பிரெஞ்சுக்காரர்களும் ஸ்பானியர்களும் அவ்வா என்பார்கள். குழந்தைகள் வாயிலும் பிரசவ வார்டுகளிலும் அடிக்கடி புரளும் இந்த அவ்வா சொன்ன வரையில் அவனுக்கு வயிற்றினுள்ளே வலிக்கிறது என்பது மட்டும் மருந்துவர்களுக்கு புரிந்தது. அவனது கட்டிலின் கால் மாட்டில் இருந்த பெயர் சுட்டியில் அவன் பெயர் ரெம்பிராண்ட் என்றிருந்தது. யாரோ ஒரு ஜெர்மன்காரர் இவனை தத்து எடுத்திருக்க வேண்டும், அல்லது விலக்கி வாங்கி வந்திருக்க வேண்டும், அல்லது இப்படியானதொரு ஜெர்மன் பெயர் வைத்திருப்பதற்கு வேறு சாத்தியங்கள் இல்லை. மருத்துவரும் செவிலியரும் அப்பால் நகர்ந்ததும் அவனது பூர்வீகத்தை உசாவினேன். தான் எரித்ரிய நாட்டுக்காரர் என்றும் கைகளை துப்பாக்கி போல் பிடித்துக்கொண்டு தன் தேசத்தில் ஒரு புங் 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 தான் என்று செய்து காட்டினார். தான் அங்கிருந்து லிபியாவுக்கு தப்பியோடி லிபியாவில் இருந்து $5000 கொடுத்து சிறிய படகில் 85 பேர் வரையில் ஏறிக்கொண்டு இருட்டுக்குள் இத்தாலியை வந்தடைந்ததாக சொன்னான். அவனது மிகுதி பயணங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பது எனக்கு ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போதுதான் பயணியை ஆரம்பித்த செவிலி ஒருத்தி ரெம்பிராண்டின் உடுப்புகளை சுருட்டி கட்டிலுக்கு கீழே தள்ளி வைத்திருப்பதை கண்டதும், ஹே பையா, உனக்கு எதுக்கு இந்த பெரிய அலுமாரி தந்திருக்கு, எதுக்கு உடுப்புகளை கட்டிலுக்கு கீழே தள்ளி வைத்திருக்கிறாய் என்று சத்தம் போட்டுவிட்டு அவனை ஒரு தேவாங்கை பார்ப்பதை போல பார்த்தாள். நான் அவனுக்கு, ஹே, உன் உடுப்புகளை எடுத்து அலமாரியுள் வை என்றேன். புரிந்து கொண்டு அவற்றை எடுத்து ஒவ்வொன்றாக உள்ளே வைத்தான். அவனுக்கு ஜெர்மன் கொஞ்சமும் புரியாது என்ற உறுதியில், யா யா யா, அப்படித்தான், கொஞ்சம் ஆவி விட்டால் தான் பட்டினிக்காரரிடம் காரியமாகும் என்று சல்லறை போட்டார் ஸ்டோவி. நீ எப்படி அவனை பட்டினிக்காரன் என்பாய்? உன்னுடைய சாப்பாட்டை தர சொல்லி அவன் யாசித்தானா என்றேன் இறுக்கமான குரலில். ஆமாம், பிரகிதிக்கு இங்கே வாராங்கள், எனக்கு தெரியாதா? கிழக்கு ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த பிரகிருதியை ஆகையால் அவர் ரத்தத்தில் கொஞ்சம் ஸ்பாசிசம் இருக்கும் என்று எதிர்பார்த்ததுதான். வந்து 2 வருஷங்கள் ஆச்சு, இன்னும் டாய்ச் பேச தெரியாத பன்றி என்று ஸ்டோவே திரும்பவும் ரெம்பிராண்டை மேற்கண்ணால் காட்டி, அவனுடைய பிரெஞ்சில் கதைத்தாயே, எங்கே இருந்து வருகிறானா, ஏன் ஜெர்மனிக்கு வந்தானா என்றது. அதிலே நீயும் ஏன் வந்தாய் என்கிற துணியும் கலந்திருந்ததாக எனக்கு பட்டது. அநேகமாக சும்மா ஊரை சுற்றி பார்க்கவாகத்தான் இருக்கும் என்றேன். டான் ஆஃப் வெட்டர் என்று விட்டு வாயை பொத்திக்கொண்டு எழிலாக சிரித்தது. நீண்ட காலமாக சுதந்திரத்துக்கு போராடின ஒரு சிறிய நாடு. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னாலே புதிய சர்வாதிகார ஆட்சியாளர்களாலே அந்த மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போச்சு.
அதுதான் தப்பி ஓடி வந்தானா என்றேன். எந்த சஷ நாடு அது? எரித்ரியா. அது எங்க இருக்கு? சோமாலியாக்கு பக்கத்துல. அதுல இருந்து பிரிந்ததுதான் எரித்ரியா. உதட்டை பிதிக்கிய ஸ்டோவே. அப்ப சோமாலியாவும் உனக்கு தெரியாது? அது என்ன, எங்கோ இருக்கிற மாலத்தீவு, ஸ்ரீலங்கா எல்லாம் தெரியுது, பாதத்தோடு இருக்கிற சோமாலியாவை தெரியவில்லை என்றேன். மௌனமாக இருந்துவிட்டு, நான் புவியியல் படிக்கவில்லை என்றது. ஸ்டோவேயின் படிப்புகள் போரினாலும் குழம்பிருக்க வாய்ப்பிருக்கு. நான் அதை பற்றி மேலும் நோண்டவில்லை. அவன் போர் நடந்த ஒரு நாட்டிலிருந்து தப்பியோடி வந்திருக்கிறான். ஒரு புதிய மொழியை படிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்திருக்க மாட்டான். இதுகளை தெரியாமல் நீ அவனை பன்றி என்கிறாய். அதை அறிந்தானாயின் நித்திரையில் உன் மூச்சுக்குழலை கடித்து குதறிடுவான். பார்த்து பேசு என்றேன். உள்ளூர பயந்திருக்க வேண்டும், அதை விடு என்றது. நான் கூட ஒரு போர் நடந்த நாட்டிலிருந்து தான் வர்றேன் என்பது தெரியுமா? இல்ல, நான் கேள்விப்படவில்லை. அப்போ ஸ்ரீலங்கா போனதாக சொன்னது? அங்க யாரும் போரை பற்றி கதைக்கலையே. ஸ்ரீலங்கா ஒரு தீவு என்றாவது உனக்கு யாராவது சொன்னார்களா? உனக்கு தான் டாய்ஸ் தவிர வேறொன்றும் புரியாதே. போரை பற்றியெல்லாம் யார் சொல்லியிருக்க போகிறார்கள் என்று குத்தினேன். காகம் கலைப்பதை போல ஒரு கையை முன்னோக்கி வீசி சம்பாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஸ்டோவே. அடுத்த நாள் பொழுது புலர்கையில் சிறு தள்ளுவண்டியில் காலை உணவை வைத்து தள்ளி கொண்டு வந்த செவிலிகள் முகமன் சொல்லி எங்களை துயில் எழுப்பினார்கள். பிரியமான நண்பர்கள் குழாமுக்கு சொல்வது போல எல்லோருக்கும் அட்டகாசமாக குட்டன் மார்கன் சொல்லிக்கொண்டு கட்டிலால் எழும்பி நின்ற ஸ்டோவேயின் ஆகிருதியை பார்க்க காமிக்ஸ் புத்தகங்களில் ஓவியர்கள் வேற்றுக்கிரகவாசிகளை நீண்ட கால்களுக்குள்ள மண்டுகங்களைப் போல விகிதாசாரமின்றி வரைவார்களே, அப்படித்தான் தோற்றமளித்தார். நம் நாதசுர வித்துவான்கள் தம் கட்டி வாசிக்கும் போது தொண்டை பக்கவாட்டில் வீங்கி புடைப்பதைப் போல ஸ்டோவேயின் தொண்டை புடைத்திருந்தது. கழுத்திலிருந்து இடுப்பு வரை இறுக்கமாக பஞ்சடைந்த தலையணையைப் போல கட்டையான அவ்வுடம்பை போல் 2 மடங்கு நீளமான கால்கள். மனிதனின் நடை அளவுக்கு மிஞ்சி வளர்ந்த மண்டூகம் 2 கால்களில் எழுந்து நடப்பதைப் போல் இருந்தது. இன்னும் வில்லு தகடு உடைந்தது போல, பார உந்தை போல பக்கவாட்டில் சாய்ந்து சாய்ந்து நடத்தார். கட்டடங்களுக்கு சலவைக்கல் பதிக்கும் பணி செய்து ஓய்வு பெற்றவராம். அவர் முட்டுக்காலில் இருந்தபடி ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மாபிள் பதித்து பதித்து தன் முள்ளந்தண்டு பக்கவாட்டில் சரிந்து தேய்ந்து விட்டதென்று சொன்னார். சாத்தியம். உழைப்புக்கு தயங்காத இனம் அது. இளம் செவிலியர்கள் வாட்டுக்குள் வந்துவிட்டால் ஸ்டோவி குசுயாகி விடுவார். அரை நிர்வாணியாக தன் 6 வரி தசைகள் உள்ள டாசான் உடம்பு தெரியும்படி குறுக்கு மறக்கும் உலாவுவார். ஒருத்தியிடம், நேற்று எங்கே போனே, நீ வராமல் வாட்டே சோபை இழந்து போச்சு தெரியுமா என்று வருத்தப்பட்டார். மற்றொருத்தியிடம், அவள் இதய துடிப்பை அளக்கையில் என்னவோ நீ தொட்டதும் எனக்கு இதய துடிப்பு எகிறிவிடுகிறது என்று சொல்லும். அன்று இரவு அவருக்கு லாப்ரோஸ்கோபி கருவி ஏதோ வயிற்றுக்குள் இறக்கி பரிசோதிக்க இருந்தார்கள். அதனால் அவர் திரவ உணவு தவிர வேறு எதையும் கொள்ளப்படாது என்று அறிவுறுத்தல். அன்று எங்களுக்கு மத்தியான சாப்பாடு வந்தபோது ஒரு குழந்தையைப் போல எனக்கும் தா என்று அடம் பிடித்தது. செவிலி, சாப்பாடு தரலாம், ஆனால் பதிலாக நாளை முழுவதும் பட்டினி இருக்க வேண்டி வரும், சம்மதமா என்றதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டார். மாலையில் அரபு மொழி தெரிந்த மருத்துவமனை ஆம்புலன்ஸ் சாரதி ஒருவர் வந்து வைத்தியருக்கு இளைஞனி மொழிபெயர்த்து உதவினார். அவனுக்கு பித்தப்பையில் கற்கள் விளைந்திருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு 2 நாட்களில் சத்திரசிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் அவனை அரபு தெரிந்த செவிலி ஒருவர் பணிபுரியும் வார்டுக்கு மாற்றினார்கள். ஸ்டோவேயின் பித்தப்பையில் கற்கள் விளைந்திருக்குமா என்ற சந்தேகம் மருத்துவர்களுக்கு இருந்தது. கருவியை நுழைத்து பார்த்தபோது எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அவருக்கு அடிக்கடி ஏதாவது திரவங்கள் ஏற்ற வேண்டியிருந்ததால் நிரந்தரமாகவே மணிக்கட்டில் கேத்தரேட்டரை பொருத்தி வைத்திருந்தார்கள். ஒரு காலையில் ஸ்டோவே குளித்துவிட்டு வரவும், ஸ்டோவே, தயவு செய்து கட்டிலில் அமர்ந்திரும், உமது கேத்தரேட்டரை அகற்ற வேண்டும் என்றால் இளம் வாட் செவிலி. அதெல்லாம் முடியாது என்றுவிட்டு வாட்டினுள் குறுக்கும் நெருக்குமாக நடைபெற்றி
பயின்று கொண்டிருந்த ஸ்டோவேயை தோளில் அமர்த்தி அமரச் செய்து அவள் கலட்ட ஆரம்பிக்கவும் தானும் அப்பிளாஸ்டரை உரிக்க முயன்றார். அவரது கையை லேசாக பிடித்து அப்புறப்படுத்திவிட்டு அவள் மீண்டும் முயலவும் இவர் மீண்டும் தன் விரலை அங்கே கொண்டு போனார். ஹேண்ட் ஸ்டோவே, கேத்தரைட்டரை உமக்கு நோகாமல் உரிப்பது எனது வேலை. தயவு செய்து உமது கையை அப்பாலே எடும் என்றாள் செவிலி. ஓகே ஓகே என்றபடி கையை எடுத்தார். ஆனாலும் மீண்டும் அவள் உரிக்க ஆரம்பிக்க அவரது விரல்கள் தானாக பிளாஸ்டரை தொட முயன்றன. அவரது கையை தட்டிவிட்டு அவள், ஐயோ, இந்த நாதாரி கிழவன் என் புருஷனாய் இல்லையே என்று கத்தினாள். Done better. உன் புருஷன் என்றால் என்ன பண்ணுவியாம் என்று விட்டு அவளை கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தது. நங் என்று உன் நடுமண்டை பிளக்கிற மாதிரி குட்டு வைத்துவிட்டு கேத்தரேட்டரை என் பாட்டுக்கு பிடிகி கொண்டு போயிருப்பேன் என்றாள் சிவிலி. நீ ஏன் பெண்டாட்டியாயிருந்திருந்தால் நீ உரிக்கும் வரைக்கும் முகத்தை உன் மார்பு குவட்டுக்குள் வைத்துக் கொண்டு சமத்தாக அல்லவா இருப்பேன் என்று கடித்தது ஸ்டோவே. இன்னொரு இளம் அழகியும் எங்கள் வாட்டுக்கு துப்புரவு பணிக்காக வருவாள். பச்சை நிற சீருடையில் சிக்கென்றிருப்பாள். குளிப்பறையையும் தரையையும் மொப் பண்ணுவது, மேசை தளபாடங்களை தூசி இல்லாது துடைத்து வைப்பது அவளது பணி. அனிஞ்சில் பழத்தில் தோலை வார்த்து ஒட்டி கொண்டது போல கடுஞ்சிவப்பாக இருக்கும் அவள் உதடுகள். ஒரு நாள் அவள் ஓட்டை துப்புரவு பண்ணியை முடிக்கும் வரையில் ஸ்டோவே ஜொல்லுடன் பார்த்திருந்து விட்டு முடிவில் அவளை பேட்டி கண்டார். ஏய் பெண்ணே, நீ எந்த நாட்டுக்காரி? அவளது தற்காப்பு உணர்வோ என்னவோ ஈரான் என்றாள். ஆனால் அவள் நிச்சயம் ஈரான்காரி அல்ல. ருஷ்யாவில் இருந்து சிறிதும் பெரிதுமாய் பிரிந்து போன நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டுக்காரியாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்டோவேயின் அடுத்த கேள்வி, நீ திருமணம் செய்து கொண்டு விட்டாயா? இல்லை. எதுக்கு கேக்குறீங்க? இங்கே 2 இளைஞர்கள் இருக்கிறோமே, அதனால்தான். அவள் வயிற்றை அமுக்கி பிடித்துக் கொண்டு விழுந்து விழுந்து சிரிக்கவும் அவளை கிட்ட வரும்படி சுட்டு நடுவிரல்களால் மடித்து சைகை காட்டினர். அவளும் விருப்பமில்லாமல் சிரித்தபடி அவரை அணுகவும் மார்பில் இருந்த அவள் பேர் சுட்டியில் தொட்டு, ஏன் இப்படி ஒரு ஆணின் பெயரை எதுக்கு வைத்திருக்கிறாய் என்றார். அது என் அப்பாவின் பெயர், லெவின்ஸ்கி. விவரம் கெட்ட சிறுக்கி, அப்பாவை எங்கே வைக்கிறதென்று விவஸ்தையா இல்லை? நீ போ என்றார் பொய்கோகத்துடன். காலத்தில் கிழவன் என்ன கூத்தெல்லாம் அடிச்சிருக்குமோ? என் மருமகள் வெண்ணிலாவுக்கு சேலண்டோஃபில் தான் பணியகம் இருந்தது. பணி முடிந்து வீட்டுக்கு போகும்போது இடைசுகம் என்னை வந்து விசாரித்து விட்டு போவாள். அவள் முதல் தடவை வந்த போது உன் மனைவியா என்றார். ஐயோ, அவள் என் மகள் வயதுக்காரியப்பனே, எனக்கு என்ன வயசு என்கிறாய் ஸ்டாவே? அப்போதான் பார்ப்பதை போல் என் முகத்தை நுணுக்கி பார்த்து விட்டு இன்னும் ஒரு 45 இருக்கு. ஸ்டோவே தந்த 10 அகவைகளையும் போனஸாக வைத்துக் கொண்டேன். சரி, எனக்கு என்ன வயசு என்கிறாய் என்றது திருப்பி. யுத்தத்தை எல்லாம் பார்த்த கேஸ் இருந்தும் ஆளை குளிர்த்து விக்க எனக்கு ஒரு 64 இருக்கும் என்றேன். இல்லை 78 அப்பனே. இல்லை, உன் குதிப்பை பார்த்தால் அப்படி சொல்ல வராதே. அது மதியம் திரும்ப ஸ்டோவேயின் மனைவி அவரை பார்க்க வந்திருந்தார். அவரை ஸ்டோவேயே முதலில் கேட்டது, என்ன கொண்டு வந்தாய்? உனக்குத்தான் வெளி சாப்பாடு எதுவும் கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், தெரியாதா? ஒரு ஐண்டஃப் ஏதாவது எடுத்து வந்திருக்க கூடாதா என்று விட்டு முகத்தை கடப்பாக வைத்துக் கொண்டிருந்தார். இந்த யுவமான் தான் நான் சொன்ன ஸ்ரீலங்காக்காரர் என்றார். அவர் வெகு நேரம் தங்கள் ஸ்ரீலங்கா பயணத்தை நினைவு மீட்டி சென்றார். அவர் போனதும் அலிஸ் பாவம் இத்தனை தூரம் மிதியுந்தை மிதித்துக் கொண்டு வந்திருக்கிறாள் என்றார். ஏன், காரில் வருவதுதானே என்றேன். அவளுக்கு இன்னமும் தனியா காரோட்ட பயம், 6வது பக்கத்தில் இருக்க வேணும் என்றவர். நீ என்ன கார்ல வந்தாய் என்றார். என்ன வண்டி? மெர்செடஸ். ஸ்டோவே முகம் அந்தரமாகியது. ஏனோ மெர்செடஸ்? மெர்செடஸ் தான் என் மனைவிக்கு பிடிக்கும். டன் பெட்டர். நான் டாய்ச், எனக்கு லாடா, உனக்கு மெர்செடஸ். வெறுப்பை மறைக்க தெரியாமல் வார்த்தைகளில் கொட்டியது. ஏன் நீ ஒரு மெர்செடஸ் வாங்குவதற்கு நான் குறுக்கே நின்றேனா? வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தது. அன்று மாலை ஸ்டோவேயிடம் இருந்து தப்புவதற்கு கையில் புத்தகம் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு சுற்று நடந்து விட்டு வரலாம் என்று புறப்பட்டேன். ஸ்டோவே,
என்னை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தது. நான் வந்ததும் வராதவுமாய் எங்கெல்லாம் போய்விட்டு வருகிறாய் என்று உசாவியது. நான் வழக்கம் போல நான் சென்று வந்த சுற்றை சற்று நீளமாக சொன்னேன். எப்படி நடந்துவிட்டு வருகிறேன் என்பதை தன் கைகளையும் இடப்பு கால்களையும் வீசி நடந்து காட்டி, பேர், நீ இப்படி உல்லாச பவனி போய்விட்டு வருகிறாய். என் முழங்கால் மூட்டுகளையும் பேர், எல்லாம் பிடைச்சல்களைப் போல தோய்ஞ்சு போச்சு. உன்னை போல ஜாலியா நடக்கவே முடியாது என்று விட்டு உதட்டை பிதுக்கியது. அடுத்த நாள் செவிலி வந்ததும் வராததுமாய் அவள் காதில் எதையோ ஸ்டோவே ஊதவும் அவள் உடனே நுண்ணுயிர் கொல்லி திரவம் எடுத்து வந்து எமக்கு புதுவாயிருந்த மேசையை துடைத்து சுத்தம் செய்தாள். ஏன் ஸ்டோவே, இரவு மேசை மேல் ஒன்னுக்கு சொட்டி விட்டாயோ என்றேன் கிண்டலாள். காலை 3 மணிக்கு கொட்ட விழித்துக் கொண்டு அந்த மேசையில் உன் கால்களை தூக்கி போட்டுக் கொண்டிருந்து புத்தகம் படித்தாயே, மறந்து போச்சா என்றது பதிலுக்கு. ஆள் வெகு சுத்தம். காலை மதியம் இரவுக்கென்று 3 உடுப்புகளும் உள்ளாடைகளும் மாற்றுவார். அடுத்த நாட்களில் மதிய சாப்பாட்டின் போது பெரும் ரகளை பண்ணியது ஸ்டோவே. எனது தட்டை காட்டி, அவனுக்கு வெதுப்பு கோழி, எனக்கு வெறும் குலாஸ் சாப்பிட எனக்கு கிளாஸ் போலவே லூஸாய் ஓடுது. தயவு செய்து நிறுத்துவாயா ஸ்டோவே? உனது மோஷனை பற்றி இப்போ யார் கேட்டா? யாருக்கு அக்கறை? எதுக்கு இந்த இளவு பேச்சு? சாப்பாட்டு மேசையில கடுமையான தொனியில் சொன்னேன். நீ மட்டும் சாப்பாட்டு மேசையில் உன் கால்களை தூக்கி போடலாம், நான் சும்மா பேசப்படாதாக்கும். பின் எதிரிலிருந்து சாப்பிட்ட இன்னொருவரை காட்டி, அங்க பார், அவருக்கெல்லாம் பிளாக்ஸ் மீன், எனக்கு வெறும் காய்கறி அவியல் மட்டும்தான், சரிக்குமா? செவிலி சொன்னால், நான் நேற்று சாப்பாடு நிரல் போட வரும்போது நீர் கட்டிலில் இருக்கவில்லை, அதனால் தான் இவற்றை கொண்டு வந்தேன். எங்கே போயிருந்தேன்? இங்க வண்ணத்துக்களை பார்க்க போயிருந்தீரண்டு உமக்குத்தான் தெரியும். அதே இரவு சாப்பாட்டின் போது, அங்கே பார், அவருக்கு சீஸ், எனக்கு சும்மா பட்டர், அவருக்கு சிங்கன், எனக்கு சலாமி என்று தன் முன்பள்ளி தரத்து ரகைகளை தொடங்கவும் நான் தன்மையாக சொன்னேன். ஹேர் ஸ்டோவே, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? நியாயம் என்றால் கேட்பேன். ஒருபோதும் நீ மற்றவர்களுடைய தட்டிலே என்ன இருக்கென்று பார்க்காதே. உனக்கு கிடைத்தது சாப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழு. மற்றவனுடையதை எல்லாம் எட்டி பார்த்தால் உன் நிம்மதிதான் குலையும்பா. ஸ்டோவேக்கு அது பிடித்ததோ பிடிக்கவில்லையோ தெரியவில்லை. அன்று மூஞ்சியை காட்டாமல் இரவு வணக்கம் சொல்லாமல் போர்வைக்குள் புகுந்து படுத்தது. ஒரு சமயம் தொலைக்காட்சியில் இயற்கை அலைவரிசையில் நிறைய கடல் வளங்களை காட்டினார்கள். வர்ணம் வர்ணமாக கடல் அனிமோனிகள், பவளப்பாறைகள், பவளைப்பாறைகளின் இடுக்குகளில் விளையும் சிறிய மீன்கள், ஒரு அருவி என தீராமல் பெருகி பெருகி வந்து கொண்டிருக்கின்ற வாயூரிய ஸ்டோவே சொன்னார், டோன்னா பெட்டர், இத்தனை மீன்களை தந்தாலும் நான் சாப்பிடுவேன். பெருஞ்சிரிப்பு எழுந்தது. நான், ஸ்டோவே, அவையெல்லாம் நல்ல தண்ணி மீன்கள், அத்தனை சுவையாக இருக்காது என்றேன். சரி, அப்போ வேண்டாம். அப்போது மீண்டும் சிரிப்பு எழுந்தது. தொலைக்காட்சி முடிந்தான எம்முறையாடலின் போது, இந்த பூமியின் மொத்த விவசாயம், மீன்பிடி, உணவு உற்பத்தி 80% சனத்துக்குத்தான் போதுமானதாக இருக்கிறது. 20% சனத்துக்கு 3 வேளை உணவு கிடைப்பதில்லை. லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கிழக்காசிய நாடுகளில் இவர்கள் தினமும் 1 வேளையோ 2 வேளையோ பட்டினி தான் இருக்கிறார்கள். பட்டினி கிடக்கும் மக்களுக்கு அடுத்த வேளை கைகளால் சாப்பிடுகிறோமா இல்லை கரண்டிகளால் சாப்பிடுகிறோமா என்பது ஒரு பொருட்டே அல்ல என்பதை விளங்க வைத்தேன். பதிலேதும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் எல்லோரும். அன்று இரவு முழுவதும் ஸ்டோவே எப்படி மாபிள்களை ஒன்றோடொன்றில் மிதப்பில்லாமல் அழுத்தமாக பதிப்பது, அவற்றை பதித்த பின்னால் தரைமட்டத்தில் கண்ணை வைத்தால் எல்லாமே ஒரு நேர்கோடு போல் இருக்க வேண்டும். மாபிள்களில் குரோஹ அல்லது ஃபிலராய் அண்ட் போஷ் தான் உசத்தி என்றெல்லாம் யாரோ அவரை சூழ்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதை போல தூக்கத்தில் செயல்முறை விளக்கம் தந்தார். அடுத்த நாள் காலையில், ஸ்டோவே, நிஜமாவே ஃபிலராய் அண்ட் போஷ் தரமான மாபிள்கள் தானா என்று கேட்டேன். உனக்கு எப்படி ஃபிலராய் அண்ட் போஷ் மாபிள்களை பற்றி தெரியும்? அது பிரிட்டிஷ் தயாரிப்பு, விலை ரொம்ப அதிகமாச்சே. இது என்ன கேள்வி? ஸ்ரீலங்காவில் எங்களோட வீட்டு தரை பூரா விலராய் அண்ட் போஷ் மாபிள்கள் தான் பதித்திருக்கின்றேன். குளியறை தொட்டி, சமையலறையில் அலம்பும் தொட்டிகள் பூரா அதே விலராய் அண்ட் போஷ் தான் என்று மேவினேன். அப்போ அந்த வீட்டில இப்போ யார் இருக்கிறார்கள்? உன்னை போல ஓய்வூதியம் பெறும் ஒரு ஜெர்மன்காரர் மனைவியோடு அங்கே உல்லாசமாக வாழ்கிறார். டொன்ன வெட்ட என்றார். ஆயினும் உள்ளுக்குள் மிகவும் நொந்து வருந்தினார்.
அவர் நித்திரையில் பண்ணிய தொழில்முறை விளக்கம் பற்றி சொன்ன போது அதைத்தானே 35 ஆண்டுகள் செய்து தொலைத்தேன் என்றார். பெம்மான் அறிவுக்கு ஆளில்லாத அலகுலைவில் தவித்திருக்க வேண்டும். விழிப்பாக இருந்தால் நான் எடுத்துச் சென்ற புத்தகங்கள் எதையும் வாசிக்க முடியாது. என்னை ஒரேடியாக பிடித்துக்கொண்டு சிறியதும் பெரியதுமான கச்சேரிகளுக்கு சுதி சேர்த்து கொண்டிருப்பேன். அன்று என் மருமகள் வெண்ணிலா என்னை பார்க்க வந்த போது மீண்டும் அவள் உன் மனைவியா என்றது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஸ்டோவே, அது அவ என் மருமகள். நிச்சயம் அவள் அம்மாவும் அழகியாய்த்தான் இருப்பா. எப்படி சொல்றேன்? ஒரு தேவதை தான் இன்னொரு தேவதையை பெற்றெடுக்க முடியும். என்னே ஒரு எளிமையான தர்க்கம். ஆமா, உன் மருமகள் என்ன பண்றாள்? அவள் ஒரு சட்டத்தரணி. இங்க சேலண்டாஃபில் தான் ஆதனங்கள் விற்று வாங்கி ஈடுபிடிக்கும் ஒரு குழுமத்துக்கு சட்ட ஆலோசகராக இருக்கிறாள். என்ன இந்த சின்ன பெண் சட்டத்தரணியா? என்றபடி உதட்டு பிதிக்கொண்டு ஓனானை போல தலையே மேலும் கீழும் ஆட்டியபடி இவ்வளவு மூளை எங்கிருந்து வந்தது அந்த சின்ன பெண்ணுக்கு என்றார். ஊரில் வெண்ணிலாவின் பாட்டி பேர் போன சண்டை கோழி. யாரேனும் வாயை கொடுத்தால் பத்திரகாளியாகி உடுத்தது உறிஞ்சு விழ அர்ச்சிப்பாள். அவர் பட்ட பெயரே அப்புக்காத்து அஞ்சலை என்றது ஞாபகத்துக்கு வரவும் முகத்தில் ஒரு இறுக்கத்தை வரவழைத்து, அவளின் பாட்டியே ஊரில் பேர் போன அப்புக்காத்து அவளிடம் இருக்காதா இருக்கும் என்றேன். எல்லோரும் புத்திசாலிகளாய் இருக்கிறிய. எனக்கு உன்னை தவிர இன்னும் ஒரு சிறிலங்கனை தெரியும். டொன்ன பெட்டர். யார் அவன்? அவன் டெல்டோவில் குடும்பமாக இருக்கிறான். பேரு சொல்றது வேந்தன் ரிச்சார்ட். அடட, மீசை வச்சு உயரமாக இருப்பானே அவனா? மீசை வையாத சிறிலங்கன்களை நான் இன்னும் காணலை. அதை விடு, சில்வர் கோம்ல ஒரு வோல்வோ கார் வைத்திருக்கிறானே அவனா? அவனேதான். அவனே எப்படி உனக்கு தெரிய வந்தது? நான் தான் அவனது குளியலறைக்கு நிலத்துக்கு மாபிள் பதித்து கொடுத்தேன். நல்ல வசதியா இருக்கிறான் போல. இல்லாவிட்டால் வாடகை வீட்டுக்கு சொந்த செலவுல மாபிள் பதிப்பானா? வாடகை வீடா? அது அவன் சொந்த வீடாக்கும். வாங்கி 5 வருஷங்கள். சொந்த வீடா? ஸ்டோவே வாயை பிளக்கவும் இருக்கும் பசாசு மேலும் ஊழியம் புரிய விரும்பியது. வீடு என்ன வீடு? அவனுக்கு சொந்தமாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குதாக்கும். ஸ்டோவேயின் நவவாசல்களாலும் புறப்பட்ட ஆவியை ஒரு மாயாவி கண்டிருக்கலாம். அன்று மேலும் ஒரு பயாப்சி சோதனைக்கு அவரை சத்திர சிகிச்சை கூடத்துக்கு அழைத்து போனார்கள். அடுத்தடுத்து செய்யப்பட்ட எந்த பரிசோதனைகளிலும் நோய் என்னவென்று கண்டுபிடிக்கப்படாத சோர்வில் இருந்த ஸ்டோவேயை மேலும் வருந்தாது என்று என் பசாசின் நடுமண்டையில் தட்டி வைத்தேன். மருத்துவ பரிசோதனைகளிலிருந்து விரக்தியோடு திரும்பி வந்தவர். 78 வயசாச்சு. என்னை வழியனுப்ப கேன்சரோ ஈட்ஸோ இன்னொரு கொள்ளையோ ஒன்று வந்துதானே தீரும். அது என்ன சைஸ் என்று தெரிஞ்சிட்டா நிம்மதி என்றார். பாவமாயிருந்தது. என்னை குடைமானம் செய்வதில் மட்டும் அவர் குறை ஒன்றும் வைக்கவில்லை. நீ என்ன வேலை செய்கிறாய்? நான் இன்னும் கேட்கவே இல்லை பார். ஷிப் சாண்ட்லர், கப்பல்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பது. பெரும் ஆள்தான். உன் வீட்டுக்கு என்ன வாடகை? வாடகை எதுவும் கிடையாது. காம்பரேட். ஏன் அதையும் உன் கம்பெனி செலுத்துகிறதோ? என்னதும் சொந்த வீடுதான். பெட்டர். ஸ்டோவேயின் எரிச்சலையும் அவதியையும் திருப்தியுடன் ரசித்தேன். நான் மருத்துவமனையை விட்டு புறப்பட வேண்டிய நாள். அன்று கூட பாத்தியா நீ ஜாலியாக புறப்பட்டு விட்டாய். நான் இன்னும் இங்கேயே கிடந்து தொலைக்க வேண்டியிருக்கு என்ற. என்னை விடவும் உற்சாகமாக என்னுள் இருந்த பசாசு அவரை உச்சத்தில் பொறும வைக்கும் வக்ரத்தோடு இருந்ததோ கேட்டது. ஸ்டோவே, உன் பக்கத்துல ரொம்ப பழசா இல்லாமல் நல்ல வீடு ஏதாவது இருந்தால் சொல்லு. என் மகளுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஸ்டோவேயின் உள்ளூர வெடித்த கலவரம் முகத்தில் பிரதிபலிக்க தண்ணிக்குள் விழுந்து விட்டவர் போல முக்குளித்து அவஸ்தைப்பட்டார். ஆமென்றோ முடியாதென்றோ சொல்ல முடியவில்லை. அப்படியே ஸ்டோவே முகஞ்சிவந்து அவஸ்தைப்பட்டு முன்னர் நான் பார்த்ததில்லை. இத்தனை பொறுமுகிற ஸ்டோவேயில் எனக்கு பிடித்தது செம்மலுக்கு வெறுப்பை மறைத்து சிரிக்க தெரியாது. அப்பப்போ வெறுப்பை உமிழ்ந்து விட்டு சும்மா இருக்கும். யாருக்கும் குளிபறக்கும் வியாகுலம் விளைக்கும் முனைப்புகள் இல்லை. சில நாய்கள் எதிரியை கண்டாலும் எல்லா வேளையிலும் அவற்றை விரட்டாது.
சில வேளைகளில் சும்மா உரிமை விட்டு தன் பாட்டுக்கு படுத்து விடுமல்லவா, அந்த ரகம். ஹேலியோஸ் கிளினிக்கும் மருத்துவமனைக்கு தொலைபேசினால் ஸ்டோவே குணமாகி பிழைத்திருக்கிறாரா இல்லை நித்திய சாந்திக்கு அடங்கிவிட்டாரா என்பதை சொல்வார்கள். ஆனாலும் நான் விசாரிக்கவில்லை. அதை அறிந்திருக்கும் கொஞ்ச நிம்மதியையும் நான் இழக்க வேண்டுமா என்ன? நன்றி.